ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஒரு கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க, ஒரு காலோ மெசேஜோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அது பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பேஸ்டர்ஸ். ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், Three of Pentacles, Justice, Knight of Pentacles. Okay. Six of Wands, Eight of Cups, Ten of Swords, Eight of Pentacles, Hanged Man, Magician. Okay. So, bottom of the deck, Hierophant. Queen of Cups, King of Pentacles, Three of Cups, Ace of Wands, Three of Pentacles, Justice, Star, Queen of Pentacles, Wheel of Fortune, Ten of Cups, Hanged Man. Okay. Page of Cups. Five of Wands. Okay. Thank you, Nurse. Okay. Then இன்னைக்கு வேற அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு காலும் ஒரு மெசேஜும் ரிசீவ் பண்ணக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ பொண்ணு நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுங்கிறது கெரியர் ஓட்டுற பர்சன் ஆகும். ஓகே, ஸோ இவர் வந்து ஆக்சுவலி கெரியரில் சக்ஸஸ் காணணும், இல்லைங்க க்ரோ காணணுங்கிறது அது இவரோட ட்ரீமாக இருக்கும். ஸோ இவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவர் ரொம்ப யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. தென் இவர் அட்டாச் ஆகிறது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கெரியர். ஓகே, ஸோ அது ஒரு சிலவங்களோட ட்ரீம் நம்ம சொல்லலாம். கெரியரில் சக்ஸஸ் காண்றது, கெரியரில் க்ரோ காண்றது அவங்கவுங்களோட ட்ரீம்ஸ். ஆக்சுவலி அது அவங்கவுங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க எண்ணங்களை பொறுத்து இருக்குது. பட் இந்த ஒரு போஸ்டரோட எண்ணங்கள் உங்களோட தாட் சொல்லும்போது இவர் கெரியர் ஓரியன்டட் பர்சன். ஓகே, பயங்கரமாக க்ரோ ஆகணும், பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஃபினான்ஷியலுக்கு எந்த ஒரு குறையும் லைஃப் லாங் வந்துடக்கூடாது. ஃபினான்ஷியலி எப்போவுமே நம்ம அது ஒரு ஃபினான்ஷியலி நம்ம யாரோட கையில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் யாரு கூட ரொம்ப அட்டாச்ட் ஆக மாட்டார். அப்படி அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு ஆகுது அப்படின்னா, இவர் உடனே டிட்டாச்சுக்கு வரக்கூடிய வித்தை தெரிஞ்ச ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம்.
என்ன என்ன இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு இருக்க தோட்டம் என்ன அப்படின்னா, இவரோட மைண்டுங்கிறது அது ஆக்சுவலி அது கெரியரில் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அதுக்கு இவரோட மைண்டுங்கிறது அது அதில் வரக்கூடிய திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது அது கெரியரை பேஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா கெரியர்னு சொல்லும்போது கெரியரில் க்ரோ வரும்ல. ஸோ அதனால் இவங்களோட திங்கிங் இவங்க திங்கிங் ப்ராசஸ் எடுத்து பார்த்தாலே நீங்கள் அது இவங்ககிட்ட பேசும்போதே உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம். இப்போ வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. தென் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற ஒரு பர்சன் கூட நம்ம அட்டாச்ட் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம மைண்டில் எனி டைம் அவங்கள பற்றின தாட்ஸ் வரும், டிஸ்டர்ப் ஆகும், கையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதில் ஒரு அவேர்னஸ் உள்ள ஒரு பர்சன் ஆகும். ஸோ அதனால தான் இவரை பொறுத்த மட்டும் இவர் யாரு கூட அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. அட்டாச்ட் ஆனால் கூட டிட்டாச்ட் ஆகும் இவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ வித்தக்காரன் நம்ம சொல்லலாம். அட்டாச்ட் ஆனால் கூட உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே டிட்டாச்சுக்கு வந்துடலாம். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கூட தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் ஒரு போஸ்டரோட ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் என்னன்னா, இவருக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா அதை கண்மூடித்தனம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. இது இந்த பர்சன்கிட்ட ஒரு பெரிய மைனஸான ஒரு கேரக்டர் சொல்லலாம். இதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்துட்டு சொல்லலாம். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. ஓகே. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஒர்க் பிளேஸில் பார்த்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு போஸ்ட்டு கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மேபி ஏஜ் அதிகமாக ஒரு போஸ்ட்னாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகே. தென் இந்த ஒரு விஷயம் இங்கே வந்து ஆக்சுவலி நமக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கண்மூடித்தனமாக யாரும் நம்பிட்டு உண்டு. ஸோ அவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆள் மேபி அது உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. தென் இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி சிந்திச்சு யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னால எனக்கு என்ன இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டுட்டு ஸ்டெபிலிட்டி கிளாரிட்டி கேட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்சுவலி அதை ஓவர் திங்கிங் பண்ணி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இதுதான் ரீசன். இவர் மூவ் ஆன் இந்த வீடியோ வந்து யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ ரெசனேட் ஆகுனா அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் இவர்கிட்ட ஏதோ கமிட்மெண்ட் கிளாரிட்டி கேட்டு இல்லைங்க என் கூட லைஃப் லாங் நிற்பியா, இல்லைங்க நீயும் நானும் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்ன ஒரு அதாரிட்டி, நீ என் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவேன், இதுவும் இவர்கிட்ட நீங்கள் ஒரு கிளாரிட்டி கேட்டுட்டு உண்டு. ஸோ ஆள் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்கிறது மூவ் ஆன் ஆகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் மேபி நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டு விஷயத்து இந்த ஒரு போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைங்க இவரை ரொம்ப டீப்பாக நம்பக்கூடிய யாருக்கிட்டே ஷேர் பண்ணிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க இவருக்கு நிறைய நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துரும், நெகட்டிவாக இவருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனாலேயும் ஓவர் திங்கிங் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டு அப்படி இல்லை அப்படியே ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷனான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. ஓகே. ஏதோ பக்கா பிளான் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி அப்படி ஆகும் ஏதோ சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னா நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டு உண்டு. ஸோ அதுதான். ஓகே. தென் என்ன இருந்தாலும் கனெக்ஷன் கரண்ட் சுச்சுவேஷனில் மூவ் ஆன் ஆகி 8 months இருக்கலாம், இல்லைங்க 10 months இருக்கலாம், அக்டோபர் மந்த் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஆகஸ்ட் மந்த் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே. தென் உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, மேபி நீங்கள் இதுவையாக இருக்கலாம், ஹஸ்பண்டை இழந்தவங்களாக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபை இழந்தவங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு கார்மிக்கு கூட ஸ்ட்ரகிள் ஆல்ரெடி ஒரு லைஃப் பவுண்டரை கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்களா, அந்த ஒரு பார்ட்னருங்கிறது பக்க கார்மிக்கான ஒரு பார்ட்னராக இருக்கலாம். ஸோ அவங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே. தென் இந்த ஒரு பர்சனை பார்த்த பிறகு நீங்கள் எக்ஸைட் ஆகிட்டு எஸ் எனக்கான ஒரு பர்சன் இவங்க தான் நீங்கள் எக்ஸைட் ஆகிட்டு. பட் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கனெக்ஷனை விட டீப் பெயின் இந்த ஒரு கனெக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு உண்டு இந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே. என்ன இருந்தாலும் கரண்டி கனெக்ஷன் வந்து ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன்லேயோ ஒரு நோக்கான சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு உண்டு. ஓகே. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் மேக்ஸிமம். ஓகே. தென் உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. மேபி இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு போதையான ஒரு கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், எந்த டைம்லேயும் கட் ஆகாத ஒரு கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம்.
நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த ஒரு போஸ்டோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கலாம். அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் நேம்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். டக்குன்னு உங்களையும் அறியாமல் நீங்கள் டவுன் ஆகலாம். இது ஒரு கனெக்ஷனில் ஒரு போத மாதிரி ஒரு ஃபீலிங், கட்டாகாத ஒரு கனெக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, கட்டே பண்ண முடியாத ஒரு கனெக்ஷனு. இந்த ஒரு கனெக்ஷனில் பல தடவை கட் பண்ணது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உண்டு, உங்களால் கட் பண்ண முடியலை. பட் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஷியோராக சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் நீங்கள் மேபி ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து படிப்பிச்சுட்டு உண்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கனெக்ஷனில் கடந்து நான் சொன்னல, ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி மேபி ஹஸ்பண்ட் இழந்தவங்களாக இருக்கலாம். இல்லைங்க ஒரு கான்வெக்ட் கனெக்ஷனில் நீங்கள் ஆல்ரெடி லைஃப்பில் நிறைய லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஆல்ரெடி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் கடந்துட்டு உண்டு. கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு இருக்க ஒரு டைமில் இந்த ஒரு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற டைமில், ஒரு பெருமூச்சு விட்டுற டைமில், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு இந்த ஒரு பர்சன் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த பர்சன் கூட நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் கண்டுட்டு. ஓகே, எனக்கான ஃப்யூச்சர்னு நீங்கள் கண்டுட்டு. ஸோ அதனால் 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு. பட் ஆல்ரெடி இருக்கிற பெயினை விட இவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட பெயின் கொடுத்துட்டு உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, எல்லாமா சேர்ந்து நீங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெயினில் தான் நம்ம மேக்ஸிமம் அவேக்கன் ஆகும். ஓகே, நம்ம லைஃப்பில் நம்ம ட்ரஸ்ட்டு பண்ண பர்சன்ஸ், நம்ம இந்த உலகமே வந்து பொய்யா இருக்குது, இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே நமக்கு நெகனிஸ்டாக மாறக்கூடிய ஒரு டைமில் நம்ம நாடக்கூடிய ஒரு தெய்வங்கிறது அது யூனிவர்ஸ் தான். ஓகே, நம்ம ஆக்சுவலி நமக்காக அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க நம்ம நினைப்போம். பட் ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியும், இந்த உலகமே போய் இங்கே நமக்கு யாருமே கிடையாது, இங்கே நம்ம மாத்திரம் தான் உண்டு. என்ன தான் வந்து கத்தி எடுத்து கீறி காட்டினாலும் நம்மளோட பெயின் வந்து யாருக்கும் மனசில் ஆகாதுன்னு ஒரு கட்டத்தில் நம்ம அதை உணரக்கூடிய ஒரு டைமில் தான் நம்ம யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் தேட ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால் வரக்கூடிய பெயினை உங்களால் ஆக்சுவலாக நான் சொன்னது கட் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல், ஒரு போதை மாதிரி, ஒரு அடிக்ட் ஆகிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ கட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிருக்கலாம், கட் பண்ண முடியல இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அந்த இந்த ஒரு பெயின் ஆல்ரெடி பெயின் அனுபவிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பெயின் டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு நரகை வேதனை அனுபவிச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பெயினை நீங்கள் யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சிருக்கலாம். கடவுள் யூனிவர்ஸ்னால் என்ன, பிரபஞ்சம்னா என்ன, எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், ஏன் என் லைஃப்பில் நான் இவ்வளோ பெயின் அனுபவிக்கிறேன், போதும் எனக்கு இந்த உலகம் போதும், இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் போதும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போதும், எனக்கு எல்லாம் போதும், எனக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு ஒன்றும் வேணும், கடவுள் மட்டும் போதும், பீஸ் ஆஃப் த மைண்டு மட்டும் போதும். இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறாங்க. மேபி டேரோ கார்ட் ரீடராக இருக்கலாம், இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்கலாம், ஸோ இல்லைங்க மெடிடேஷன் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் படிப்பிச்சுட்டு என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் உன்னால் ஜீவிக்க முடியும், உன்னால் வாழ முடியும். ஓகே, ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் உன்னால் வாழ முடியும், அதை நீங்கள் படிப்பிச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் நீங்கள் சைலண்டாக மாறிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு ஏஸ் ஆஃப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியமும் இல்லை. ஓகே, இனி நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், நம்ம சைலண்டாக இருப்போம். ஓகே, தேவைன்னா வரட்டும். ஆல்ரெடி நான் பெயின் அனுபவிச்சுட்டு அதுக்காக இவனை வந்து எக்ஸ்ட்ரா பெயின் கொடுக்குது, எனக்கு பெயின் அனுபவிக்க ஏன் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, எமோஷனலி நீங்கள் கனெக்டட் அந்த பர்சன், எமோஷனல் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, பட் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் மட்டும் நீங்கள் சப்ரெஸ் பண்ண படிச்சுட்டு உண்டு, அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. அப்படின்னா ஒரு யூஸும் இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி. மேபி இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனால, இப்போ நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறனாலே, இல்லைங்க ஒரு கால் பண்ணாலும் ஒரு மெசேஜ் பண்ணாலும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மேபி ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்களா இருக்கலாம். ஒரு நாளோ 2 நாளோ ஒரு 5 நாளோ ஸ்டே பண்ணுவாங்களா இருக்கலாம். மறுபடியும் அதே ஃபேமிலி, சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸுன்னு மறுபடியும் அதே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு அவேர் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்ன தான் முட்டினாலும் மோதினாலும் இவன் திறந்த போகிறது கிடையாது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு எஃபோர்ட் கொடுக்குறனாலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனாலையும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பெனிஃபிட்டோ அவுட்கம்மோ கிடைக்க போகிறது இல்லை. இன்னத்துக்கு நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் இல்லாட்டில் நம்மளால் வாழ முடியும். ஓகே, இருக்கிறத வச்சுட்டு நம்ம வாழுவோம். கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இருக்குதோ அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுவோம். அந்த ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு வாய்ப்புக்கு யார் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷியோராக ரெஸ்னேட் ஆகும். அப்படி இல்லைன்னா என்றைக்கு இந்த ஒரு வைப்ரேஷன் ஏற்றுங்க அன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே.
ஓகே. தென் இந்த ஒரு வைப்ரேஷன வராத வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வைப்ரேஷன்ல நீங்க வராத வரைக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், உங்க லைஃப்லயா இருக்கட்டும், சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஓகே. நீங்க சேஞ்ச் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்கா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். நீங்க அதே லோ வைப்ரேஷன்ல நிக்கிறீங்க, டிப்ரஷன்ல இருக்கிறீங்க. நான் இன்னும் மறக்க முடியாம தவிக்கிறேன். அவன் இல்லைங்க நான் செத்துருவேன். இந்த ஒரு வைப்ரேஷன்ல நிக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசிட்டிவான அவுட்கம் நீங்க பார்த்துட மாட்டீங்க. ஓகே. நீங்க சேஞ்ச் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்கா சிச்சுவேஷன் நீங்க சேஞ்ச் ஆகும். எஸ் இந்த ஒரு வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அப்புட்னா, நீங்க சேஞ்ச் ஆயிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்ட் இல்லாட்டாலும் என்னால ஜீவிக்க முடியும், வாழ முடியும். நீங்க படிப்பிச்சுட்டு உண்டு. சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு. ஹைட் பண்ண ஃபீலிங்ஸ் எமோஷன் ஹைட் பண்ண படிச்சுட்டு உண்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ஷோராக நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அவுட்கம் வந்திருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வந்திருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷனில் சைலண்டாக மாறிட்டு நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு ஓகே. ஸோ இந்த ஒரு செப்பரேஷனுங்கிறது இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு சில விஷயங்களை அது இவருக்கு அது புரிஞ்சுட்டு நம்ம சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை இவர் லேர்ன் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு செப்பரேஷன் என்ன அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷனில் இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு மேபி தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு இவரும் ஸ்டக் ஆகிட்டு நீங்களும் ஸ்டக் ஆகிட்டு டோட்டலி கனெக்ஷனும் ஸ்டக் ஆகிட்டு கனெக்ஷனில் எந்த ஒரு அவுட்கம் இல்லாத அளவுக்கு ஸ்டக் ஆகிட்டு. காரணம் என்னென்னா, இவர் தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். தேர்ட் பார்ட்டி மேபி தேர்ட் பார்ட்டிக்கு உங்களை பிடிக்காதா இருக்கலாம். ஓகே. உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து இந்த ஒரு போஸ்ட் நான் சொன்னேன்ல, இந்த ஒரு போஸ்டோட நெகட்டிவான ஒரு கேரக்டர். இவர் யாரையாவது கண்மூடித்தனமாக நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் இவர் கேட்பார். அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது இந்த வீடியோ எனக்கு யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரில. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுது, அது ஆல்ரெடி நீங்களும் இந்த ஒரு பர்சனை சேரணுங்கிறது யூனிவர்ஸ் பிளான் பண்ண ஒரு விஷயமாகும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நமக்கு ஒரு லவ்வாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம இருக்கிற வீடாக இருக்கட்டும், நம்ம உயிராக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு இங்கே யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆகும். எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் போட்ட ஒரு பிக்சர் தான். ஓகே. பட் மேபி நம்ம லைஃப்பில் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், இல்லைங்க அவங்க ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் கடந்து வராங்க. ஓகே. பட் அந்த டைம் அந்த ஆக்சுவலாக அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே. பட் அந்த லவ்ங்கிறது பியூர் லவ்வாக இருந்திருக்கும், ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருந்திருக்கும். பட் இங்கே ஆக்சுவலி அது ஆல்ரெடி இந்த டைமில் இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணணும். மேபி உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம். ஓகே. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வரணுங்கிறது ஆல்ரெடி உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். பட் அது கடந்து வரக்கூடிய டைமில் நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருக்கும், பியூர் லவ்வாக இருக்கும். பட் நம்ம அதில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை புஷ் பண்ணுறோம். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஃபேமிலி இருக்குது, சொசைட்டி அது இது என்ன சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை புஷ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தான் அதை நம்மளை விட்டு போகுது. ஓகே. பட் அது ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருக்கும். பட் நம்ம அதில் அது இது சொசைட்டி இல்லைங்கி சீட்டிங் இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் அது லவ்வாக இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஃபுட்டு எல்லாமே அதை நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்க ஒரு பிளஸ்ஸிங். எல்லாம் எது கொடுத்தாலும் அதை நம்ம தெய்வத்துக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லி அதை நம்ம ஹாப்பியாக நம்ம வரவேற்கணும். ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஏற்றுக்கணுமே தவிர அதில் நெகட்டிவ் நம்ம இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே. அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் அதில் நம்ம அது இதுன்னு சொல்லி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை புஷ் பண்ணக்கூடிய டைமில் அது ஷோராக நெகட்டிவ் தான் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்குமே தவிர பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்காது. என்ன கிடைச்சாலும் அது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட ஏற்றுக்கோங்க. கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இல்லாமல் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் அது பாசிட்டிவாக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும்போது, ஒரு பாசிட்டிவான ஒரு கிராட்டிடியூட் சொல்லும்போது, நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் ஷோராக கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி நீங்களும் இவங்களும் மீட் பண்ணுங்க. ஆல்ரெடி இது பிளான்ட் ஆகாது, உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஆகும். ஓகே. பட் உங்கள் கூட இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் நெகட்டிவ் வைப்ரேஷனை புஷ் பண்ணிட்டு உண்டு. அடுத்து உங்களுக்கு பேச்சு கேட்டு உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம், இல்லைங்க உங்களை ஹேட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க சொசைட்டி ஃபேமிலி ஏதாவது காரணம் காட்டியிருக்கலாம். நெகட்டிவ் வைப்ரேஷனை புஷ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு உண்டு.
கரண்ட்லி இவங்க மூவ் ஆன் ஆகிட்டுட்டான்னு கேட்டால் நெவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. எப்படி நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்களோ நீங்களும் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. பட் இவர் இல்லாமல் நீங்கள் படிப்பிச்சுட்டு இவர் இல்லாமல் என்னால் லைஃப்பை முன்னோட்டு ஒவ்வொரு நாள் கொண்டு போக முடியும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுத்துருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இவரும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஸ்டக் ஆகிட்டு டோட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷன் இவரை மனசிலாக்கின ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு செப்பரேஷன்லேயே மேபி அந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது உங்களை பற்றி இன்னும் நெகட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம். அப்போ தான் இந்த ஒரு பர்சன் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அவள் பாட்டுக்கு சைலண்டாக இருக்கா, அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரில, அவள் இருக்காளா இல்லையா, அவள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. ஏன்னா நீங்கள் சீக்கிரட்டிவாக மாறிட்டு. பட் இன்னும் இவங்க அவளை பற்றி எதுக்கு நம்மக்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க பேச்சை கேட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் கொண்டு வந்தேனா, அப்போ எனக்கு இவங்க கொடுத்த அந்த நெகட்டிவான வார்த்தைகளை நான் அதை கேட்டு 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 தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேனா. நான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பேச்சு கேட்டு நான் இவங்களை சந்தேகப்பட்டுட்டேனே. இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் மைண்டை ஃபுல்லாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், கேரியரில் ஃபுல்லி டைவெர்ட் பண்ணலாம். பட் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதுக்கு இவருக்கு லைஃப்பில் யாரும் இல்லை. ஃபுல் ஃபோக்கஸ் கேரியர். ஓகே, தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்கலாம், தேர்ட் பார்ட்டி கூட நிற்கலாம். பட் இவருக்கான அந்த எமோஷனல் சப்போர்ட் ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு இன்றைக்கு வரைக்கும் யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசிலாகிட்டு இவர் ஆக்சுவலி உங்களை மிஸ் பண்ணுறா நம்ம சொல்லலாம், கரண்ட் சுச்சுவேஷனில் மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு மனசிலாகிட்டு அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுக்கு ரீசன் நீங்கள் இல்லை, தேர்ட் பார்ட்டி. இவருக்கு மனசில் தேர்ட் பார்ட்டி இல்லாததே போல் அதை சொல்லி இவர் அதை மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி உங்கள் மேலே அதை அந்த வைப்ரேஷனை நெகட்டிவ் ஆக்கி ஹேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு இவருக்கு மனசிலாகிட்டு ஓகே, இப்போ இவருக்கோட தோட்டம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கட்டும், ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், அதோட டிசைர் ஆகும் ஆக்சுவலி. ஓகே, பட் இவரோட கண்ணுக்கு ஆக்சுவலி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது ஸ்டாராக தெரியுறீங்க நம்ம சொல்லலாம். இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சீக்ரெட்டிவாக மாறிட்டு சைலண்டாக மாறிட்டு அது இவருக்கு பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலி நினைக்கிறார் நீங்கங்கிறது லைஃப்பில் ஒரு பிளஸ்ஸிங் ஆகும், நீங்கங்கிறது ஒரு பவர் ஆகும், உங்களே அவ்வளோ சீக்கிரமாக யாரும் எட்டி பிடிக்க முடியாது, நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர். பட் நீங்கள் எனக்கு பிடி கொடுத்துட்டு இவரோட லைஃப்பில் நீங்கள் பிடி கொடுத்துட்டு, பட் நான் அதை ஸ்டாரை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் எட்டி பிடிக்க முடியல இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா எப்போவுமே யாருக்குமே வந்து அவைலபிள் இல்லாத ஒரு பொருள் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவைலபிளாக இருந்திருக்கலாம், ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் நான் இவருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஏன்னா நான் நீங்கள் அவைலபிள் இல்லை. ஓகே, இவர் இப்போ உங்களை எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் எட்டி பிடிக்க முடியும். ஸோ இவர் ஸ்டாராக அவங்கள பார்க்குறாரு நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் உங்களோட சேஞ்சஸ் தான். நம்ம சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம லைஃப்லேயே இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ 24/7 ஒரு போஸ்ட் உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கோ ஆள் வந்து ஆக்சுவலி இப்போ என்ட்ரு ஆகலை. ஷோர் அவங்க லைஃப்பில் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும், ஒரு கால் ஒரு மெசேஜ் இது போஸ்ட் பாசிபிள் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை, டேட் பண்ணுறதுக்கோ ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ இல்லை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காகவே இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸுங்கிறது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங்லாக போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, மேபி உங்கள் 2 பேருக்கும் மேபி ஹையர் பொசிஷனில் உள்ள கேரக்டராக இருக்கலாம், காஸ்ட் ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் இப்போ ஆக்சுவலி என்ன ஸ்டக் ஆகிட்டு கனெக்ஷனில் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஒரு பக்கம் இவர் ஃபேமிலி சொசைட்டி நேம்ஸ் இதுக்கு ரொம்ப அட்டாச்ட் ஆகும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஆக்சுவலி எது கூடயுமே அட்டாச் ஆகக்கூடாது. ஏன் அப்படி நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், ஃபேமிலி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன ரொம்ப அட்டாச்ட் ஆகும். இது கூட ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் கூட ரொம்ப அட்டாச்டு. இவங்க இப்படி அட்டாச்சில் இருக்கிற வரைக்கும் இவங்க லைஃப்பை இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கொண்டு வர முடியவும் செய்யாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. நமக்கான விஷயத்த நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம டிட்டாச்சாக நிற்கணும். ஏன்னா நமக்கான லைஃப்பை நம்ம தானே வாழணும், சொசைட்டியோ ஃபேமிலியோ வாழாதில்லை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும் சொல்லிட்டு நமக்கு இஷ்டமே இல்லாத ஒரு பர்சன் கூட நம்ம வாழலாம், பட் அது பீஸ் இருக்காது. நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நம்ம சூஸ் அப்போ நமக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிட்டாச்சில் இருக்கணும். ஓகே, ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட உண்மையான அம்மா அப்பாங்கிறது அது யூனிவர்ஸ் ஆகும்.
ஓகே. நம்ம எப்போவுமே யூனிவர்ஸ் நீங்க அட்டாச்ட் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க யூனிவர்ஸ் கூட அட்டாச்ட் ஆகுங்க. ஏன்னா யூனிவர்ஸ் கூட நம்ம அட்டாச்ல இருக்கும்போது, அது அது நமக்கு அந்த யூனிவர்சல் பிளெஸ்ஸிங் என்ன, யூனிவர்சல் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க, நமக்கு அது எல்லாமே நமக்கு மனசிலாகும். நம்ம இந்த சொசைட்டி, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ், இந்த ஃபேமிலி இது கூட நம்ம அட்டாச்ல நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம எதிர்பார்க்க ஒரு லைஃப் நம்மளால மாத்தி அமைக்கவே முடியாது. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஃபேமிலிக்காக அவங்க லவ்வ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபேமிலிக்காக உங்க லவ்வ சாக்ரிஃபைஸ் பண்றீங்களே, இப்போ உங்க அம்மா, அப்பாக்காக நீங்க உங்க லவ்வ நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இஷ்டப்படாத ஒரு லைஃப்ப நீங்க சூஸ் பண்றீங்க. இஷ்டப்படாத ஒரு லைஃப் கூட நீங்க லைஃப் லாங் போகலாம். நான் இல்லன்னு சொல்லல. பட் உங்களுக்கு அதுல பீஸ் இருக்குமா? அத நீங்க திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பீஸ் வேணும் அப்படின்னா, உங்க உங்க லைஃபா இருக்கட்டும், அ உங்க லைஃப யாருக்காகவும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்க வாழுங்க. ஓகே. நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்றீங்களே, உங்களுக்காக எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க? இல்லைங்க உங்க அம்மா, அப்பா வந்து அ அவங்க வாழக்கூடிய ஒரு டைம்ல அவங்க ஆசைப்பட்ட ஒரு லைஃப்ப தான் அவங்க அமைச்சுக்கிட்டாங்களே தவிர, உங்களுக்கு அ அவங்க அவங்க யாருக்கும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலையே அந்த டைம்ல. நீங்க மட்டும் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? நீங்க உங்களுக்கு எது பீஸ்? உங்களுக்கு எதுல இருந்தா பீஸ் கிடைக்கும்? நமக்கு பீஸ் தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்ப நீங்க நீங்க அது என்ன சொல்றது? உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்ல நீங்க ஜீவிக்கணும். இல்லைங்க நமக்கு பீஸ் இம்பார்ட்டன்ட் அப்புட்ன்னா, நம்ம எது கூடயுமே நம்ம அட்டாச்ட் ஆகக்கூடாது. நம்ம டிட்டாச்ட்ல நிக்கணும். நம்ம டிட்டாச்ட்ல நிக்கும்போது மட்டும் தான் நம்ம நமக்கு ஏத்த மாரி நம்ம நமக்காக வாழ ஆரம்பிப்போம். நீங்க ரொம்ப சொசைட்டி, ஃபேமிலி இதுக்குள்ள அட்டாச்ட் ஆகுறீங்க. அவங்களுக்காக தான் நீங்க வாழுவீங்களே தவிர, உங்களுக்காக நீங்க ஒருபோதும் வாழ மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்ப நீங்க வாழணும் அப்படின்னா, உங்கள நீங்க லவ் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. உங்களுக்கு பீஸ் குடுங்க. ஏன்னா நம்ம சொசைட்டி, ஃபேமிலி இதெல்லாம் வாழ்ந்தாலே ஏசும், தாண்டாலே ஏசும், என்ன சொன்னாலும் அது ஏசும். அது நம்மள கண்டுக்காது. ஓகே. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதே மாரி தான். ஆக்சுவலி இந்த ஒரு ரொம்ப அட்டாச்ட் ஆகும். ஃபேமிலி, சொசைட்டி, ட்ரெடிஷனல் ரோல், ஃபேம், நேம் இதெல்லாம் ரொம்ப அட்டாச்ட் ஆகும். இந்த அட்டாச்ல இருந்துட்டு ஆகும். இத போய் ஏத்துக்கிறதுக்கா? ஏத்துக்க வேண்டாமா? ஸ்டெபிலிட்டி குடுக்கலாமா? குடுக்க வேண்டாமா? ஓவர் திங்கிங்காங்க பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்ல இப்ப கடந்து போயிட்டு இருக்காங்க. பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷன்ல போயிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. இப்ப இவர் உங்க லைஃப்ல ஒரு கம்யூனிகேஷன் குடுத்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவர் எமோஷனலி இப்ப இவருக்கு லோன்லி ஆயிട്ടുണ്ട്. எமோஷனலி இவர் ஃபுல்ஃபில்மென்ட் யாரும் பண்ணிட்டு இல்ல. இவர் ரொம்ப டயர்ட் ஆயிട്ടുണ്ട് ஓவர் திங்கிங் பண்ணி. அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இல்லைங்க உங்க கூட மனசு விட்டு ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து நீங்க சைலண்டா இருக்கிறீங்க, பிடி குடுக்காம இருக்கிறீங்க. இவருக்கு ஆக்சுவலா அது இப்படியே விட்டுட்டு போனா நீங்க கைய விட்டு போயிடுவீங்க. உங்கள ஹோல்டு பண்ணி வைக்கணும் இவருக்கு. ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். இத இன்னும் கண்டுக்காம விட்டா நீங்க இவர விட்டுட்டு போயிருவீங்கன்னு ஒரு பக்கம் பயம். அதனால ஒரு காலோ, ஒரு மெசேஜோ பண்ணி உங்கள ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால இவருக்கு உங்ககிட்ட ஒரு காலோ, ஒரு மெசேஜோ வருமே தவிர ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்கும் நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் டைம் எடுத்துக்கும். ஸ்லோவாகும். ஏன்னா நமக்கு அது ஸ்லோ கார்டாக வந்திருக்குது. ஓகே. ஸோ அது கிடைக்கும். ஸ்டெபிலிட்டிக்கு கிடைக்கும். பட் அது டைம் எடுத்துக்கும். பட் இப்போதைக்கு இவர்கிட்ட ஒரு காலோ, ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா, அது டேட்டிங்கா இருக்கலாம், ஃப்ளோட்டிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக அது வரல. ஓகே. ஏன்னா ஆளே ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிடுங்க. ஹீல் ஆக விடுங்க. அவங்கள செல்ஃப் லவ் பண்ண விடுங்க. அவங்களுக்காக வாழ விடுங்க. இல்ல எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், சொசைட்டி தான் முக்கியம், எனக்கு ட்ரெடிஷனல் அவங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. அங்கேயே கடந்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஓகே. அவங்களுக்கு அதுதானே முக்கியம். அத கட்டி அழட்டும். ஓகே. நீங்க பிடி குடுக்காதீங்க. ஓகே. ஓகே. தென் நமக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. 10 கம்ப்ளீஷன் ஆகும். இன்னொரு விஷயம் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. டோன்ட் வரி. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ கரண்ட்லி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சைக்கிள்ஸ் போயிட்டு இருக்கலாம். நெகட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபேஷியல்ஸில் வெயிட் பண்ணுங்கள். செல்ஃப் லவ்வில் நில்லுங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. ஓகே. நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம்மை கிடைக்கும். ஏன்னா இவர் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் ஷோரை கொடுப்பார். ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதெல்லாம் இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் இவருக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ்க்காக ஒர்த்துன்னு இவருக்கு தெரியும். ஓகே. நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஒர்த்துன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா இவரோட பார்வைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார். ஓகே. நமக்கு 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 11 கண்டினியூஸாக பார்க்குறீங்க, 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு 24/7 உங்களுக்கு திங்க் பண்ணுறனால, ஏன்னா ஆக்சுவலி
இவருக்கு மனசாகிட்டு செப்பரேஷன் 24/7 திங்க் பண்ணால் அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். உங்களுக்கு சம்டைம் அழுக வரலாம், சம்டைம் உங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், பேசணும் தோணலாம். ஏன்னா அதெல்லாம் இவரை ட்ரிகர் பண்ணி விடுறதாகும். இவர் உங்களுக்கு 24/7 திங்க் பண்ணனால இது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே, எந்த காரணத்துக்கு கொண்டு சேசிங்கில் போகாதுங்க. ஓகே, தென் சோரா அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது அது ஸ்லோ. இவர் இன்னொரு விஷயம் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாரு கூடயுமே அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர். பட் இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு எனக்கு எப்படி அட்டாச் ஆனேனே தெரில. பட் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க, எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே தான் நமக்கு எங்கே இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 important, 10 important, 11 important, 12 important, 17 important. ஓகே, மேபி ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இதை அது அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் அவங்களோட இணைச்சு நமக்கு இங்கே அப்டேட் ஆகுமே தவிர. ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.